கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். அனைவருக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய ஒரு அற்புதமான வார பலன்கள் பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள். இது எல்லாம் எப்போ நமக்கு சரியாக போகின்றது? இந்த வேதனைகள்லாம் எப்போ தீரப்போகின்றது? எப்போ நல்ல காலம் பிறக்கப் போகின்றது? இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுது தீரும்? பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை எப்பொழுது அமையும்? நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? தொழில் விருத்தி எப்போ ஆகும்? நிறைய முயற்சிகள், அந்த முயற்சி பண்ணுறோம், இந்த முயற்சி பண்ணுறோம், என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக முயற்சிகள் செய்து அது சரியாக நடக்கலை அப்படின்ற ஒரு வேதனைகள். சில பேர் சாதனைகள் அப்படின்னு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி சிலருக்கு. எதனால்? சிலருக்கு எத்தனை முயற்சி செய்தாலும் நடக்காத வேதனைகள், சோதனைகள். பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம்னு ஒரு பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ ஆரம்பிச்சிருப்பாங்க. நாள் போய்கிட்டே இருக்குது. 5 வருஷம் கூட ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. ஒரு தொழில் வச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதுவும் வருஷ கணக்காக ஒரு தொழில் வச்சு முன்னுக்கு வர முடியல. மேலும் மேலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு உத்தியோக முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி கூட இருக்காது, அவன் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவான். சிறந்த கல்வியாளர்கள், திறமையானவர்கள், அவர் நல்ல உத்தியோகம் கிடைப்பதில்லை. இதெல்லாம் காலப்புருஷ தத்துவப்படி, கால கிரகத்தின் தத்துவப்படி அந்தந்த காரியத்தை எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மனிதருக்கு என்னென்ன யோகத்தை எந்தெந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதற்குரிய சரியான கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த காரியத்தை சரியாகவே செய்கின்றது. இது பிரம்மசாஸ்திரத்தினுடைய பிரம்மன் படைத்த விதி, பிரம்மனால் போடப்பட்ட தலை எழுத்து. அப்ப உங்களுக்கு எப்ப நடக்கும்? எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்றீங்க, இதெல்லாம் எப்ப நடக்க போறது அப்படின்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இது இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நிச்சயமா எழுதியிருக்கார். சரியா நடக்கக்கூடிய காலத்தை அவர் தலையெழுத்த எழுதியிருக்கார். அதை சரியா கணித்து சொல்லக்கூடியது ஜோதிடர்களுடைய கடமை. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த பிரம்மசாஸ்திர விதிப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது எந்த காலத்தில் நடக்கும் என்று அந்த பிரம்மன் போட்ட விதியை அந்த பிரம்மசாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே ஒரு நம்பர் ஒன்று போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரி, இப்ப வார பலன்கள் ஆவணி 23 முதல் ஆவணி 29 வரை, 8/9/2025 வரை, 14/9/2025 வரை. பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் பாருங்க. சனி ராகு குரு மீனத்தில். இப்போ நம்ம தொடர்ந்து கிரக அமைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இப்போ முதல்ல நம்ம எல்லா ராசிகளுக்குமே தொடர்ந்து சிறப்பான ஒரு அமைப்புகளை பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களை எல்லா ராசிக்குமே சிறப்பாக பார்க்க போகிறோம். வாரப்பலன்கள் மேசராசி நேயர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள்
ஆவணி 23 முதல் ஆவணி 29 வரை, 8/9/2025 முதல் 14/9/2025 வரை, திங்கள் முதல் ஞாயிறு வரை. இப்போ மேசராசிக்கு இப்போ என்ன கிரக அமைப்புகள், என்ன கிரக மாற்றங்கள் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். வழக்கம் போல 3ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன் 4ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, செவ்வாய், அதாவது 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 6ஆம் இடத்தில் செவ்வாய். இப்போ அதே போல் 11ஆம் இடத்தில் வந்து சனி, ராகு. இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படி அந்த நிலையில். ஆனால் வந்து சாரங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. சார சக்திகள், கிரகத்துடைய சார சக்திகள் மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திர சாரத்திற்கும் ஒவ்வொரு விதமான யோகங்களை கொடுக்கும். புரிஞ்சுறீங்களா? அதே இடத்துல இருந்தாலும் யோகங்கள் வேற மாதிரி வரும், பலன்கள் வேற மாதிரி வரும். இப்போ இதில் என்ன மாற்றம்னா 11ஆம் தேதி 11/9/2025 மேசத்துக்கு 6ஆம் இடத்துல கன்னி ஆட்சி பெறுகிறார். அதாவது புதன் ஆட்சி பெறுகிறார் கன்னியில். சிம்மத்தில் இருக்கிற சூரியன் என்ன கிரக மாற்றம்னு இந்த வாரத்தில் மேசத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு கேதுவோடு சேர்ந்த புதன் 6ஆம் இடத்தில் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். அந்த இடத்துல புதனுக்கு ஆட்சி உச்சம், 2 சிறப்பு அம்சங்களோடு. இதுதான் அற்புதமான இந்த வாரத்தினுடைய கிரக மாற்றங்கள். புதன் ஆட்சி உச்சம் பெறுவது அற்புதமான மாற்றம். இப்ப 3ஆம் இடத்தில் உயர்ந்த செல்வ யோகத்தையும் நல்ல பதவி யோகத்தையும், வம்சத்திற்கு புத்திர பாக்கியம், அதே நேரத்தில் பூர்வீகத்தால் பல நன்மைகளை தரக்கூடிய இடத்தில், உயர்ந்த பதவியை தரக்கூடிய இடத்தில், பொருளாதார முன்னேற்றத்தில் தொடர்ந்து பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய இடத்தில், செல்லும் இடமெல்லாம் உயர்ந்த மனிதர் ஆதரவோடு, உயர்ந்த பதவிகளால், உயர்ந்த யோகத்தால், நல்ல ஒரு முன்னேற்றத்தால் மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு சிறந்த காலத்தை மேசராசிக்காரர்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. இப்ப அதே போல அவர்கள் செய்கின்ற எந்த தொழிலினாலையும் உத்தியோகம் பேரும் புகழ் இருப்பாங்களா, வருமானங்கள் அதிகமாக வருமா, இல்லை முடக்கப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷ தத்துவப்படி அந்த சுக்கிரனாகப்பட்டவன் காலப்புருஷ தத்துவத்துக்கு தனகாரகன். அவர் எங்கே உட்கார்ந்துருக்காரு? மேசத்துக்கு 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்ப பூமிகளாலும் பதவிகளாலும் நல்ல யோகம், கல்வியால் நல்ல யோகம், சொத்துக்களால் நல்ல யோகம், வாகனத்தால் நல்ல யோகம். அதில் வந்து மாற்றம் இல்லை. அடுத்து ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உயர முடியும் என்று சிறப்பான யோகங்களை தரக்கூடியவன் 5ஆம் இடத்திற்குரிய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை, புதனோடு சேர்ந்து ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை, உயர்ந்த பதவியாலும் தொழில் நிர்வாகத்தாலும் தொழிலில் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய, பதவியில் மேலும் மேலும் உயரக்கூடிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது, உயர்ந்த பதவிகள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும், செல்வங்கள், செல்வ செழிப்போடு நல்ல பேரும் புகழோடு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம், நல்ல யோகமான காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சொந்த நிர்வாகத்தின் மூலம் தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில்களும் சிறந்து விளங்கக்கூடிய, அரசாங்க அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஏற்கனவே இருந்த பாதிப்பில் இருந்து பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நிலை. 5ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டஸ்தானம். சரி, ஆக அடுத்ததாக வந்து இந்த புதனாகப்பட்டவன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3 6க்குரியவன் 6இல் ஆட்சி பெறுகின்ற நிலை. 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் என்ன நடக்கும்? எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, கோர்ட்டுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, ஒரு புதிய பதவியை பெறக்கூடிய திறமை, ஒரு புதிய கல்விக்கான முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய நிலை, புதிய பதவியில் வெற்றி பெறக்கூடிய நிலை. ஆக மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய காலம். தொழில் சாதனைகள், உத்தியோக சாதனைகள், புதிய முயற்சிகள் வெற்றி, போட்டிகளில் வெற்றி,
திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் என்று பெறக்கூடிய நிலை. அப்ப எல்லாமே முயற்சி பண்ணா லாபம், அதனால வெற்றி வருமா லாபம் வருமா அப்படின்னா, இப்ப இந்த சனி ராகு லாபஸ்தானத்தில் இருந்து அதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் 2 பேருமே இருக்கிறாங்க. அப்ப குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மேஷத்துக்கு பாக்கியாதிபதியினுடைய நட்சத்திரத்திலும், அந்த பாக்கியாதிபதி நட்சத்திரம், அந்த பாக்கியாதி 3ல் இருந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று லாபத்தை பெறுகின்ற நிலையில், ஏன்னா சனி ராகு லாபத்தில் இருக்காங்க. அப்ப அனைத்திலுமே வெற்றி 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 லாபங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு. இதுதான் இந்த வாரத்தினுடைய சிறப்பு அமைப்புகள். ஏன்னா சனி ராகு வெற்றி ஸ்தானத்தில் குருவோட நட்சத்திரத்தில், புரிஞ்சுட்டீங்களா? அது அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள். அதே போல இந்த புதனாகப்பட்டவன் உத்திர நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திற்கு போறது, உத்திர நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துக்கு போறது. இது ஒரு அற்புதமான, சூரியனோட நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி பெறக்கூடிய நிலையில், ஒரு எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை. சிறப்பு. இந்த வாரம் அற்புதமான சிறப்பு.